ஒரு கருத்தை பதிவு பண்ணணும்னா எல்லாருக்கும் பயம் வருது. ஐயையோ காவல்துறை நம்ம மேல நடவடிக்கை எடுத்துருமோ, ஆளுங்கட்சி நடவடிக்கை எடுத்துருமோன்னு. அதே போல தேர்தலுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்க போறத சர்வ சாதாரணமா பண்றாங்க. பாண்டிச்சேரியில பண்றாங்க, தமிழ்நாட்டுல பண்றாங்க, எல்லா பக்கமும் பண்றாங்க. காரணம் என்ன? அந்த அப்பாவி மக்கள் இருக்காங்கல்ல, ஏழை மக்கள், அவங்க கிட்ட போய் திடீர்னு 2000 பணத்தை கட்டும்போது அவங்க மனசை மாறிடுறாங்க. அந்த பணம் எல்லாமே நம்மளுடைய பணம் தான். அது நம்ம கிட்ட இருந்து திருடி கொள்ளையடிச்ச பணம் தான். அந்த பணம் எல்லாத்தையும் வாங்கிக்கங்க. வாங்கிட்டு உங்க தொகுதியில யாரு நல்ல வேட்பாளர், எந்த விதமான குற்ற பின்னணியும் இல்லாத ஒரு நபர் யாரு, ஊழல் கட்சிகளோட கூட்டணி வைக்காத நபர் யாரு, அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான வேட்பாளரை நீங்க தேர்வு செய்யணும். அப்போதான் உண்மையிலேயே அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். நம்ம ஓட்டுக்கு காசு வாங்குறத மிகப்பெரிய கலாச்சாரம் மாத்திட்டோம்னா அது ரொம்ப சர்வசாதாரணமா பழகி போயிடும். ஏன் அடுத்த தலைமுறையினர், இளம் தலைமுறையினர் ஏன் காசு வாங்க மறுத்துட்டு ஒரு நேர்மையான தலைவனை தேர்வு செய்யணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இவன் எந்த மாதிரி நம்ம கிட்ட வருவான், எப்படியெல்லாம் ஏமாத்தி ஆசை வார்த்தை கூறி நம்ம கிட்ட ஓட்டுக்கு காசை கொடுத்து நம்ம வாக்குகளை வாங்கிட்டு ஜெயிச்சுட்டான்னா இந்த பக்கம் திரும்பவே மாட்டான்னு ஒவ்வொரு இளைஞருக்கும் தெரியும். இங்க பிரச்சனை என்னவா இருக்குன்னா, இந்த 50 வயதை கடந்த நபர்கள் இருக்காங்களே, நான் சின்னத்துக்காக ஓட்டு போடுவேன், எனக்கு அவரை பிடிக்கும், எனக்கு இவரை பிடிக்கும், இவர் தான் எனக்கு தலைவர், அவர் தான் எனக்கு தலைவர், நான் ஆதி காலத்திலிருந்து அவர் ரசிகரா இருந்தேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த 50 வயதை கடந்த நபர்கள் தான் இந்த ஊழல் கட்சிகளுக்கு துணை போறாங்க. தப்பு செய்யறதை விட மிகப்பெரிய கொடுமையான விஷயம் என்ன? தப்புக்கு துணை போறது.